கள்ளக்காதலனுடன் சேர்ந்து வாழ்வதற்காக பெற்ற மகனையே கல் சுவரில் தூக்கி எறிந்தும் கடலில் வீசியும் கொலை செய்த கொடூரத்தாய் கணவன் மீது பழியை போட்டு சிறைக்கு அனுப்புவதற்கும் மாஸ்டர் பிளான். வழக்கில் முக்கிய திருப்பமாக இருந்த பால் பாட்டில் மற்றும் தாயின் உப்பு படிந்த ஆடை. 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த கொலை வழக்கில் தற்போது தீர்ப்பு. 1.5 வயது மகனை கொன்ற கொடூர தாய்க்கு நீதிமன்றம் வழங்கிய தண்டனை என்ன? 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி விடிஞ்சும் விடியாமலும் இருந்த நேரத்துல கத்தி அழுதுருக்காங்க சரண்யா. என் கூட பக்கத்துல படுத்திருந்த குழந்தைய யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு அவங்க அழுற சத்தத்தை கேட்டதும் தூங்கிட்டு இருந்த கணவர் பிரணவ் என்னாச்சுன்னு கேட்டு இருக்கார். இதுக்கு மத்தியில சத்தம் கேட்டு ஓடி வந்த உறவினர்கள் குழந்தைய அக்கம் பக்கத்துல தேடி இருக்காங்க. அப்போ வீட்டுல இருந்து 50 மீட்டர் தூரத்துல உள்ள கடற்கரையோரம் குழந்தை சடலமா ஒதுங்கி கிடந்திருக்கு. அதை பார்த்து கத்தி கூச்சல் போட்ட சரண்யாவோட உறவினர்கள் பிரணவ் மேலதான் சந்தேகமா இருக்கு, அவர்தான் ஏதோ பண்ணிட்டாருன்னு சொல்லி சண்டை போட்டு இருக்காங்க. அதே மாதிரி சரண்யா மேலதான் சந்தேகமா இருக்குன்னு பிரணவோட உறவினர்கள் குற்றம் சாட்டி பதிலுக்கு சண்டை போட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு 2 தரப்பினரும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் குழந்தையோட சடலம் கடந்த இடத்துல இருந்து சில அடி தூரத்துல ஒரு பால் பாட்டில மீட்டிருக்காங்க. அதே மாதிரி பால் பாட்டில் கிடந்த கல் சுவர் கிட்ட ஒரே நபருடைய கால்தடம் மட்டும் அழுத்தமா பதிவாகி இருந்திருக்கு. அந்த கால் தடத்தை தடயவியல் துறையினர் தங்களோட மெத்தட்ல ஸ்கேன் பண்ணி இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, குழந்தைக்கு எத்தனை வயசாகுது, நடக்க முடியுமா, தூக்கத்துல எப்பயாவது நடந்து நைட் நேரத்துல வெளியே போயிருக்கானா, கடற்கரைக்கு குழந்தை தனியா போற பழக்கம் இருக்கான்னு பிரணவ் கிட்டையும் சரண்யா கிட்டையும் சாதாரணமா விசாரணை நடத்தியிருக்காங்க போலீசார். அப்போ பிரணவ் முகத்துல குழந்தையை இழந்த கவலையையும் கண்ணீரையும் மட்டுமே பார்த்த போலீசார் சரண்யாவோட முகத்துல ஒருவித படபடப்ப கவனிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஆடையில உப்பு படிஞ்ச மணலும் இருந்திருக்கு. அதனால அவங்க கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம திணறுன சரண்யா அப்பதான் பெரிய குண்டையே தூக்கி போட்டு இருக்காங்க. நான் தான் குழந்தைய கொன்னேன்னு அதிர வச்ச சரண்யா அதுக்கான காரணத்தையும் சொல்லி இருக்காங்க. கேரள மாநிலம் கண்ணூர் பக்கத்துல உள்ள தையில் பகுதியை சேர்ந்தவங்க தான் சரண்யா. இவங்களுக்கும் பிரணவ்ங்கிறவருக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்னால கல்யாணமாகி இருக்கு. இந்த தம்பதிக்கு வியான்கிற ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. மகன் பிறந்த சில நாட்களிலேயே தம்பதிக்குள்ள அடிக்கடி சண்டை வந்திருக்கு. சமைக்கிறதுல ஆரம்பிச்சு சாதாரணமா பேசுற வரைக்குமே 2 பேருக்குமே சுத்தமா ஒத்து போகாம இருந்திருக்கு. அதனால எந்நேரமும் எலியும் பூனையுமாகவே இருந்திருக்காங்க. இதுக்கு மத்தியில நண்பனை தேடி அவங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்து போன பிரணவோட நண்பன் நிதின் சண்டைய சமாதானம் பண்றேங்கிற பேர்ல சரண்யா கிட்ட அடிக்கடி போன்லயும் பேசியிருக்கார். அப்போ தன் கணவரை பத்தி வண்டியா குறை சொன்ன மனைவி, அவரோட வாழவே பிடிக்கல, ஆனா மகன் பிறந்துட்டானே அதனால என்னோட வாழ்க்கையே போச்சுன்னு புலம்பி இருக்காங்க. அதை கேட்டு ஆறுதல் சொன்ன நிதின் ஒரு கட்டத்துல சரண்யாவோட நெருக்கமா பழகி இருக்கார். அந்த நெருக்கத்துல கணவன் மேல இருந்த வெறுப்பு சரண்யாவுக்கு மேலும் அதிகமாக இருக்கு. குழந்தை மட்டும் இல்லைன்னா நான் உன்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன்னு சரண்யாவோட ஆசையை தூண்டிருக்காரு நிதின். அப்போ உண்மையாத்தான் சொல்றியா, பிரணவ் இருக்காரே, அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சரண்யா கேட்டப்ப டிவோர்ஸ் கொடுக்கறது ஈஸி தான், அவனும் நீ கேட்டா கொடுத்துருவான்னு சொல்லி இருக்காரு நிதின். இதையெல்லாம் கேட்டு கனவுல மிதந்த சரண்யா தன்னோட குழந்தை மட்டும் இல்லைன்னா பிரணவோட வாழ வேண்டிய எந்த கட்டாயமும் இல்ல, சுலபமா பிரிஞ்சிடலாம்னு நினைச்சு மகனை கொலை செய்ய முடிவெடுத்திருக்கா. அதுக்காக அவ தேர்ந்தெடுத்த வழிதான் கடல். நைட்டு 2 மணிக்கு ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்த குழந்தை வியானை நைசா தூக்கிட்டு கடற்கரைக்கு போயிருக்கா சரண்யா. தாயோட தோல்ல தூங்கிட்டு இருந்த குழந்தை இரவு நேரத்துல வீசின குளிர்ந்த காத்துல கண் முழிச்சு அழுதுருக்கு. அப்போ கையோட கொண்டு வந்திருந்த பாட்டில இருந்த பாலை குழந்தைக்கு கொடுத்திருக்கா சரண்யா. வயிறு முட்ட பாலை குடிச்சதும் அழுகை நிறுத்தின குழந்தை வியான் தாயை பார்த்து சிரிச்சிருக்கான். அந்த சிரிப்பை பார்த்து கூட சரண்யா தான் எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்கல. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னை தோல்ல போட்டு தூங்க வச்சு பால் கொடுத்த தாயை கொலை செய்ய போறாங்கன்னு அந்த குழந்தைக்கும் தெரியல.
முகம் நிறைய சிரிப்போட இருந்த மகனை தூக்கி கடற்கரையோரம் இருந்த கல்லாலான சுவர் மேல எரிஞ்சிருக்கா சரண்யா. தலையில அடிபட்டு குழந்தை கதறி அழுதிருக்கு. அப்போ மறுபடியும் குழந்தையை தூக்கி அதே சுவர்லயே எரிஞ்சிருக்கா. ஆனாலும் சரண்யா நினைச்ச மாதிரி குழந்தையோட உயிர் போகல. அடுத்து குழந்தைய தூக்கி கடல்ல வீசிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு நடந்து போய் தூங்கி இருக்கா சரண்யா. விடிஞ்சதும் குழந்தைய காணா, யாரு தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியலன்னு அழுது நாடகமாடி இருக்கா. அழுகை சத்தத்தை கேட்டு ஒண்ணு கூடுன சொந்த பந்தங்கள் குழந்தைய தேடி அலைஞ்சிருக்காங்க. அப்பதான் குழந்தையோட சடலம் கரை ஒதுங்கி கிடந்திருக்கு. ஏற்கனவே தம்பதிக்குள்ள இருக்க சண்டை விவகாரம் ரெண்டு தரப்பு உறவினர்களுக்குமே தெரியுங்கிறதால மாறி மாறி குற்றம் சாட்டி இருக்காங்க. ஆனாலும் போலீசாரோட விசாரணையில சரண்யாவே தன் வாயால அத்தனை உண்மைகளையும் சொல்லிட்டா. பிரணவ் தான் குழந்தைய கொலை செஞ்சு கடல்ல வீசிட்டதா வழக்க திருப்பி கணவனை சிறைக்கு அனுப்பிட்டு நிதின் கூட சேர்ந்து வாழ்க்கையை தொடங்க பிளான் போட்டிருந்தா சரண்யா. ஆனா அந்த பிளான் எல்லாம் மண்ணா போனதால போலீசார் கையில விலங்கு மாட்டி சிறையில் அடைச்சிட்டாங்க. அடுத்த 9 நாட்கள்லயே அவரோட கள்ளக்காதலன் நிதினையும் கைது பண்ணாங்க போலீசார். இதுக்கு மத்தியில விஷம் குடிச்சு தற்கொலைக்கு கூட முயற்சி பண்ணா சரண்யா. கடந்த 5 வருஷமா இந்த கொலை வழக்கு கண்ணூர் தளி பரம்பு நீதிமன்றத்துல நடந்துட்டு இருந்துச்சு. சரண்யாவின் உப்பு படிந்த ஆடைகள், படுக்கை விரிப்புகள், குழந்தையோட பால் பாட்டில் இதையெல்லாம் தடயவியல் பரிசோதனைக்காக அனுப்பியிருக்காங்க அதிகாரிகள். அதோட படுக்கை விரிப்புகளும் குழந்தையோட பால் பாட்டில் ஆய்வு முடிவுகளும் குற்றப்பத்திரிகையில சேர்க்கப்பட்டுச்சு. அதே மாதிரி கடைசியா குழந்தை அணிஞ்சிருந்த ஆடைகளையும் ஆய்வு பண்ணியிருந்தாங்க தடயவியல் துறையினர். அது மட்டும் இல்லாம கடற்கரையோரம் இருந்த கல் சுவர்லையும் சரண்யாவோட கால் தடம் பதிவாகி இருந்துச்சு. அத்தனையையும் முக்கிய ஆதாரமா வழக்குல எடுத்திருக்காங்க. இந்த ஆதாரங்களை வச்சு விசாரணை நடத்தின நீதிமன்றம் கள்ளக்காதலுக்காக பெத்த மகனையே கல் சுவத்துல தூக்கி வீசியும் கடல்ல தூக்கி போட்டும் கொலை செஞ்ச சரண்யாதான் குற்றவாளின்னு தீர்ப்பு வழங்கினதோட அவளுக்கு ஆயுள் தண்டனை விதிச்சும் உத்தரவிட்டிருக்கு. ஆனா கள்ளக்காதலன் நிதின் வழக்குல இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கார்.